நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, விசிகோவுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து புதுசா வந்த ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இதுல என்ன நான் கேட்கல. அந்த விசிகோட தொண்டர்கள் வந்து பல வீடியோலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் போட்டுருக்காங்க. அது என்னாலயுமே படிக்க முடியல. சில வந்து வரவேற்று போட்டுருக்காங்க. சில பேர் வந்து கொச்சையா போட்டுருக்காங்க. இதுல என்ன போட்டுருக்காங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் வந்து தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவர் இல்ல. திருச்சியில் தான் பிறந்தாலும் அவருடைய பூர்வீகம் வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திராவில வந்தவர்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இவ்வளோ சீக்கிரமா அவருக்கு வந்து கட்சியில குடுத்துருக்கீங்க. அவர் வந்து தொழிலதிபர் மார்ட்டினுடைய மருமகன். இந்த மார்ட்டின் யாருன்னு கேட்டீங்கன்னா, லாட்டரி சீட் வச்சுக்கிட்டவர் தான் இவரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் வீட்ல வந்து அமலாக்கத்துறை வந்து சிபிஐ வந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஏன் இவங்க தராங்கன்னு தெரியல. இதையும் தாண்டி இந்த ஆதவ் அர்ஜுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கூடைப்பந்து இருக்கு இல்லையா? அசோசியேஷன் அதுல தலைவராவும் இருக்காரு. ஒலிம்பிக்ல வந்து கூடைப்பந்து போறாங்க இல்லையா? அது மெம்பரா இவர் இருக்காரு. இப்படி இருக்கிறவர் வந்து இவர் உள்ள வரது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வன்னியரசுன்றவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து விசிகேல இருக்காரு, விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்காரு. அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு போஸ்டிங் குடுத்துருக்கான். துணை பொதுச் செயலாளர் என்ற போஸ்டிங்க. புதுசா வந்து குடுத்துருக்காருன்னா, இப்ப வந்து லாட்டரி சீட் அதிகப்படியா அந்த கட்சிய ஒரு விலைக்கு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி திருமாவளவன் வந்து ஏன் இப்படி பண்றாரு? ஜனநாயகத்தை பத்தி பேசுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி பேசுறாரு. ஆனா இப்படி பேசியவர் வந்து பணம் வாங்கிட்டு வந்து அவர் கட்சியில உள்ட்டா வந்து தொண்டர்கள் பேச நம்ம சொல்லல. தொண்டர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதையும் தாண்டி சமீபத்தில் திருச்சியில மாநாடு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடந்தது இல்லையா? அத வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுதான் இந்த ஆதவ அர்ஜுன் இருக்காரு. அவரே வந்து இதுதான் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டிலே வந்து இந்த ஆதவ் அர்ஜுனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதா சொல்றாங்க. பல பேச்சுகள் சொல்லுது. நிறைய காசை வாங்கிட்டு வந்து திருமாவளவன் வந்து இந்த கட்சி அவருக்கு தானம் பண்ண மாதிரி சொல்றாங்க நிறைய பேரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் திருமாவளவனுடைய அவர் செயல்களை வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து போராட்டி வராரு. அவர் இப்படி தப்பு பண்ணிருப்பாரா எனக்கு தெரியாது. இப்போ எனமே வந்து அவங்களுடைய சுச்சுவேஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ கட்சியை வலுப்படுத்துக்காகவும் அவர் படிச்சவரு நிறைய பேர் அனுசரிச்சுட்டு போதான் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி பொறுத்து பார்ப்போம்.